ஆண்டோர் பெருமக்கள், அதே போல் ஆதீன கர்த்தர்கள், அதே போல் பெரிய பண்பாளர்கள் எல்லாம் என்னை ஒரு குழந்தை போல அரவணைத்து எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தார்கள். அந்த வகையிலே முதலாவதாக இருக்கின்ற ஒரு 5-6 பேர்களிலே செல்வ கணபதி ஐயா அவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர். அவர் என்னை அலுவலகத்தில் வந்து சந்தித்து, நல்ல தமிழ் அழகாக பேசுகிறீர்கள், எழுதுகிறீர்கள், உங்களுக்கு எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். அதே போலத்தான் அரங்க ராமலிங்கம் அவர்களும், ஞானசுந்தரம் அவர்களும், சத்திவேல் முருகனார் அவர்களும், நமது குன்றக்குடி ஆதீனம் அவர்களும், மாண்புமிகு நீதி அரசர்கள் அவர்களும் அனைவரும் எனக்கு ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து என்னை வளர்த்தார்கள். அந்த வகையிலே பேராசிரியர் செல்வ கணபதி அவர்களுடைய தமிழ் உரையை அருள்மிகு கற்பகாம்பாள் திருக்கோயிலில் பல முறை நான் சாதாரண ஆளாக வந்து கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்னர் நாங்கள் பெரிதும் போற்றி மதிக்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் ஐயா அவர்களுடைய வீட்டிலே ஒரு முறை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். பின்னால் அவர்களுடைய நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது மிகவும் வியந்து போனேன். கேட்பார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் என்பது போல அவர் தொடர் சொற்பொழிவுகள் பெரிய புராணத்தில் நிகழ்த்தினாலும் சரி, அல்லது கும்பாபிஷேக வைபவங்களிலே இணைப்புரையாக வர்ணனை செய்தாலும் சரி, அல்லது சாதாரணமாக மேடைகளிலே பட்டிமன்ற மேடைகளிலே பேசினாலும் சரி, அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பிலே இருந்து சற்றும் வழுவாமல், இங்கே பேசிய பெரியவர்கள் சொன்னது போல வெளியே சென்ற நகைச்சுவையாக எல்லாம் இல்லாமல் நிறைய சிந்திக்கக்கூடிய வகையிலே தமிழ் இலக்கியத்தையும் சமய இலக்கியங்களிலும் தோய்ந்து அவர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்டு நாம் திரும்பவும் ஒரு மாணவனாக சென்று இவரிடம் தமிழ் கற்றுக்கொண்டால் என்ன என்று எண்ணி அவரிடமே கூட கேட்டிருக்கிறேன். 3 இடம் கேட்டேன். அரங்க ராமலிங்கம், ஞானசுந்தரம், பெரியவர் ஐயா செல்வ கணபதி அவர்கள் 3 இடமும் எனக்கு ஏதாவது சிலப்பதிகாரம் அல்லது சமய இலக்கியங்கள் எல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க, முறைப்படி நாங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், விளையாடாதீங்க, வேலையை பாருங்கள் என்று சொன்னார். பல நெருக்கடியான நேரங்களிலே இந்து சமய அறநிலையத்துறையிலே முக்கியமான காலகட்டங்களில் என்ன முடிவெடுப்பது என்கின்ற நேரம் வரும்பொழுதெல்லாம் நான் பெரியவர் செல்வ கணபதி அவரிடம் அறிவுரைகளை கேட்டு தெரிந்து கொண்ட காலங்கள் பல உண்டு. அவரிடமிருந்து நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள் ஏராளம். சிறிய அளவிலே அவர் தயாரித்த அந்த சைவ சமய கலைக்களஞ்சியத்தில் ஒரு அணில் போல ஒரு சிறிய அளவிலே ஆணையர் என்கின்ற முறையில் அவருக்கு உதவிகரமாக இருப்பதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் வெளியூரில் இருந்த காரணத்தினால் அந்த விழாவிலே கலந்து கொள்ள முடியவில்லை. கடைசி காலத்திலே ஒரு 2 மாதம் இருக்கும்போது என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எப்படி இருக்கீங்க என்று கேட்டார். நன்றாக இருக்கிறேன், இந்த மாதிரி ஓய்வு பெற்ற பின்பு கிராமத்திற்கும் கோயில்களுக்குமாக சென்று வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். எங்கள் கிராமத்து கோயிலுக்கு ஒரு பூசாரியை நியமித்து தர முடியுமா என்று கேட்டார். ஏனென்றால் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற அந்த முடிவிலே அவரும் நமது சத்திவேல் முருகனார் அவர்களும் மற்றவர்களும் மிக நெருங்கி என்னோடு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழ் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் கிராமத்திற்கு ஒரு அர்ச்சகரை நியமிக்க முடியுமா என்று கேட்டார். அது தஞ்சாவூர் பகுதியாக இருக்கின்ற காரணத்தால் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வர முடியவில்லை, இருந்தாலும் தேடி பிடித்து நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னேன். அவர் எழுதிய கலைக்களஞ்சியத்தினுடைய தொகுப்பை அவரும் அம்மா அவர்களும் எனது வீட்டிற்கு வந்து என்னை ஒரு பொருட்டாக மதித்து என்னிடம் என்னை ஆசீர்வதித்து சென்ற சம்பவம் இன்னும் எனது மனதிலே பசுமரத்தாணி போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்லவர் திடீரென நம்ம எல்லாம் விட்டுவிட்டு அவர் சென்று மறைந்து விட்டார். இங்கே பேசிய கவிஞர் சொல்லியது போல அவர் சிவபெருமானிடத்தில் தான் இருக்கிறார். ஏனென்றால் நான் அறிந்த தமிழ் அளவிலே அவர் நம்பியாண்டார் நம்பிதான் திரும்பவும் பிறந்து இந்த தேவார திருமுறைகள் எல்லாம் மீண்டும் ஒரு விளக்கமாக தொகுத்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கு அளித்துகிறார் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட நல்லவர் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த வருத்தம் இருந்தாலும் கூட அவர் விட்டு சென்ற பணிகளை பெரியவர்களெல்லாம் தொடர்ந்து நடத்தும்போது நானும் ஒரு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணங்குகிறேன். வணக்கம். அறிவின் சிகரத்தை ஆராதிக்க வருகிறார் ஐயா கு. ஆளுடைய பிள்ளை அவர்கள். பேரன்புக்கு
என்னுடைய தம்பி செல்வகணபதியினுடன் பழகி அவரை பாராட்டி போற்றி அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்களையும் சொல்லி எல்லோருடைய மனத்தையும் நிறைந்து அவருடைய ஆன்மா சாந்தி உறப்பதற்கு நாம் எல்லாம் இறைவனை வாழ்த்தி வணங்க ஒரு வாய்ப்பு இன்று கிடைத்தது. தம்பியை பற்றி நான் பேசுவதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கின்றது. இருந்தாலும் 2 நிமிடங்களிலே நான் அவருடைய குணநலன்களில் மிகவும் என்னை கவர்ந்தது என்ன என்பதை சொல்வேன். பணிவுடையன் இன்சொலனாதல் என்று குறளிலே படிக்கின்றோம். அதன் இலக்கணமாக அவர் திகழ்ந்தார். வீட்டிற்குள்ளே உறவினர் என்ற முறையிலே அது வேறு. பொதுவாக அவருடன் பழகியவர்கள் அனைவரும் அவரை போற்றி பாராட்டி மகிழ்ந்த ஒரு செய்தி இந்த பணிவு என்ற குணநலன். 2வதாக யாரையும் எப்பொழுதும் குறையே சொல்ல மாட்டார், நிறைகளையே பேசுவார். அப்படி ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் அட்மைரிங் அதர்ஸ். மிக அருமையான குணம், அளவான பேச்சு, அன்பின் உருவமாக திகழ்ந்தார். எல்லோரையும் அணைத்து சொல்வார். அது அவருடைய தனி பண்பாகும். எனக்கு சிறு குழந்தையிலேருந்து உங்களுக்கு தெரியும், தம்பி என்றால் 77 ஆண்டுகளாக அவரை தெரியும். எங்கள் வீட்டிலே ஒரே ஒரு அத்தை தான் எங்கள் அனைவருக்கும். எங்கள் குடும்பத்தில் அவர்கள் வடவாதி மங்கலம் பக்கத்தில் உள்ள கிராமம் வடவேற்குடியில் நிலவர்களோடு வாழ்ந்து வந்திருந்தார். அவர்களுடைய வீட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இந்த விடுமுறைகளை கழிப்பதற்கு போவோம். அப்போ எல்லோரும் ஒரு 1.5 மாதம், குறைந்தது 4 வாரம், மிகுந்து போனால் 6 வாரங்கள் ஒன்றாக கூடி குலாவி இருந்துகிட்ருப்போம். அப்பொழுது செல்வகணி, அவருடைய அண்ணன் அன்னசுந்தரம், அவங்க தாயார் திருமதி பார்வதி அம்மாள், தகப்பனார் திரு ராஜகோபால், எல்லாரும் அதே வீட்டில் ஒரே குடையின் கீழ் இருப்போம். அந்த ஒரு மாதம் 1.5 மாதம் அது எல்லாரும் எப்பொழுது வரும் என்று இயங்குவோம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு குடும்பமாக இருந்தது. அந்த குடும்ப சூழ்நிலையிலே வளர்ந்த அவர் மிகச் சிறப்பான முறையிலே தனது கல்வியை பயின்று 1000 பரிசு பெற்று முதல் மாணவனாக சென்னை பல்கலைக்கழகத்திலே வித்வானில் தேறி பின்பு எம்லிட் பிஹெச்டி பட்டங்களையும் பெற்று ஒரு சிறந்த ஆசானாக உருவானது எங்கள் எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி. அவருடைய கவர்ச்சியான பேச்சு என்பது எல்லோரையும் பாராட்டி பேசுவது. யாரை பற்றியும் குறையே சொல்ல மாட்டார். அப்படி ஒரு பண்பு. எல்லாவற்றையும் விட எல்லோரிடமும் பணிவாக இருப்பார். அவரை விட வயதிலும் மற்ற தகுதிகளிலும் மிக மிக குறைவாக இருந்தாலும் அவர்களை மதியாமலோ அல்லது அவர்களை சின்னவர்கள் என்று எண்ணாமல் கொள்ளாமல் மிக அன்பாக பழகுவார். குழந்தைகளிடமும் சரி, தன் வயதின் விட மிக குறைந்த வயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப அன்பாக பழகுவார். அன்பின் உருவமாக திகழ்ந்தவர். அவர் எங்கள் குடும்பத்திலே இவ்வளவு ஒரு நெருக்கமான பாசத்தை உண்டாக்கிய நினைவுகள் எல்லாம் எங்களை என்றும் நினைவில் வைத்திருக்க செய்கின்றது. அவர் ஆன்மா சாந்தி உற நாம் எல்லோரும் இறைவனை வேண்டுகின்றோம். அவர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். அவருடைய இந்த கலைக்களஞ்சிய வெளியீடு, ஆன்மீக களஞ்சிய வெளியீடு அவருக்கு என்றும் மங்கா புகழை தருகின்றது என்பதை கூறி இந்த வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தேன் உலகை படைத்தது போல் தித்தித்தாயே, நீ தேன் உலகை படைத்தது போல் தித்தித்தாயே,
தேகமெல்லாம் புல்லரிக்க தமிழ் தந்தாயே, காணுலக பூக்களைப் போல் வலம் வந்தாயே, கருத்துரையின் உச்சத்தில் கொடி நட்டாயே, ஊன் உலகம் தமை மறந்து நடை போட்டாயே, உயிர் தமிழை பொழுதெல்லாம் எடை போட்டாயே, வான் உலகம் தமிழ் செய்ய போய்விட்டாயா, நீ வான் உலகம் தமிழ் செய்ய போய்விட்டாயா, வள்ளல் நீ மறுபடியும் வரமாட்டாயா என்று வார்த்தைகளை குழைவிக்க வருகிறார் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள். ஐயா செல்வகணபதி அவர்களை முதலாக நான் பார்த்தது 1980களில் திருவண்ணாமலையில். அப்போதெல்லாம் மாதம் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஓர் வளாகத்தில் ஐயா அவர்கள் வழக்காடு மன்ற நடுவராக இருப்பார்கள். முதலாக நான் அவரை பார்த்தபோது கனிவான அந்த புன்னகை, எப்போதுமே அவரிடத்தில் காணப்படுகிற அந்த புன்னகை, அதோடு சேர்த்து வாங்கம்மா என்று வாயார அழைத்த அந்த அழைப்பு, 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த அதை நட்பு என்று நான் சொல்ல மாட்டேன், அவரிடத்தில் நான் பயின்றது அதிகம். 30 ஆண்டுகள் பழக்கத்தில் ஒரு முறை கூட அந்த புன்னகையும் அம்மா என்று அழைக்கக்கூடிய அந்த அழைப்பும் குன்றி நான் பார்த்ததே இல்லை. எப்போதும் அதே போலத்தான் இருப்பார். அதற்கு பிறகு எத்தனையோ நிகழ்ச்சிகள் அவரோடு நான் பங்கேற்றிருக்கிறேன், பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவிற்காக பல தொலைக்காட்சிகளுக்கு அவரோடு இணைந்து இணைப்புரை வர்ணனை வழங்கக்கூடிய பேறு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பல்வேறு தொலைக்காட்சிகளுக்காக போகும்போது அந்த திருக்கோயில் மண்டபங்களின் மீது ஏறி அமரும்போது வெவ்வேறு மண்டபங்களில் நாங்கள் அமர்ந்து அந்த உரையை சொல்லி இருக்கிறோம். எப்போதும் அவர் சொல்லக்கூடிய ஒன்று, ஐயா இதை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன், சரியாக இருக்குமா என்று கேட்டால், நல்ல சொல்லுங்கம்மா. இதுதான் அவரிடத்தில் வரக்கூடிய ஒரு சொல், நல்ல சொல்லுங்கம்மா. எல்லோரையும் பாராட்டி அரவணைத்த அந்த பெருமை அவருக்கே உரித்தானது. திருவண்ணாமலை கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் சொல்லுவார், ஒரு முறை கூட அவர் சொல்ல தவறியதில்லை, எங்கள் மகன் அருண் எங்களுக்கு கிடைத்தது இந்த அருணாச்சலேஸ்வரர் கொடுத்த பேரு என்று அவர் சொல்ல தவறியதே இல்லை. இன்றைக்குத்தான் நான் சகோதரர் அருணை முதன்முறையாக பார்க்கிறேன். ஆனால் அவருடைய பெயரையும் அவரை பற்றியும் ஐயா அவர்கள் ஒவ்வொரு முறையும் திருவண்ணாமலை திருக்கோயிலில் சொல்லுவது வழக்கம். ஐயாவிடத்தில் காணப்பட்ட அந்த எளிமை, சிம்பிளிசிட்டி என்று அவர்கள் குறிப்பிட்டார்களே, சைவ கலைக்களஞ்சிய தொகுப்பை அவர்கள் தொடங்கியிருந்த காலகட்டம். அப்போதுதான் பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவை தமிழ்படுத்தி அந்த பதிப்பை நானும் என்னோடு இருந்தவர்களும் முடித்திருந்த நேரம். ஒரு நாள் தொலைபேசியில் அழைத்தார்கள், அம்மா உங்களோடு நான் பேச வேண்டும், நான் நேரில் வருகிறேன், அமர்ந்து பேசலாம். அவ்வளவு பெரியவர் தொலைபேசியில் அழைத்து நேரில் வருகிறேன் என்று சொல்லுகிறாரே என்கிற ஒரு சின்ன ஆதங்கத்தோடு, தொலைபேசியிலேயே பேசலாமே, என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், எதற்காக நேரில் வர வேண்டும்? இல்லை இல்லை நான் நேரில் வர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். புறப்பட்டு வந்தார்கள். ஒரு மணி நேரம் ஒரு களஞ்சியத்தை எப்படியெல்லாம் நிரல்படுத்தலாம். என்சைக்ளோபீடியா என்று சொன்னால் அதற்கு மேல் நாடுகளில் ஃபார்மேட்டிங் எடிட்டர் என்று ஒருவர் இருப்பார். ஹவு டு ஃபார்மேட் அன் என்சைக்ளோபீடியா என்பது களஞ்சியத்தை செய்யும்போது அந்த களஞ்சியத்திற்கு நாம் ஒரு அமைப்பு முறையை தர வேண்டும்.
அந்த ஃபார்மேட்டிங் எடிட்டர் என்கிற முறை இங்கே கிடையாது. ஆனால் அன்றைக்கு உட்கார்ந்து எப்படி அந்த களஞ்சியத்தை அமைக்கலாம் என்று திட்டம் போட்டார்கள். அவர்களுக்கு நிறைய தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் சொல்லுங்கம்மா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள், உங்ககிட்டேந்து எனக்கு ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் கிடைக்கும், அதை நான் அதில் பொருத்தி காட்டுகிறேன் என்று கேட்டு கேட்டு எவ்வளவு எளிமை இருந்திருந்தால் அப்படியெல்லாம் அவரால் நடந்து கொண்டிருக்க முடியும் என்று எண்ணி பார்க்கிறேன். அதே போல அவரிடத்தில் நான் பார்த்து பார்த்து வியந்திருக்கக்கூடிய ஒன்று, தொலைக்காட்சி வர்ணனை நிகழ்ச்சிக்கு வந்தால் கூட அந்த தாள்களை அழகாக ஒரு அரை தாள் அளவிற்கு அதனை சரி செய்து அந்த தாளில் குறிப்புகளை அழகாக எழுதி, பலமுறை எங்களை போன்றவர்கள் அங்கே போய் அந்த காகிதங்களை இங்கேயும் அங்கேயுமாக புரட்டி கொண்டிருப்போம். ஆனால் அந்த தாள்களை எல்லாம் அவ்வளவு கச்சிதமாக எடுத்து கொண்டு வந்து அதில் 2 வரிகள் இருக்கும். ஆனால் அந்த 2 வரிகளில் முக்கியமான குறிப்புகள், அதுவும் அந்த எழுத்து எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 1980களில் அவர்கள் போஸ்ட்கார்ட் அந்த அஞ்சல் அட்டையில் தான் எழுதுவார்கள், நலமே விழைகிறேன். அழகாக லேசாக சாய்ந்து கொண்டு தலையை சாய்த்து கொண்டு நிற்கக்கூடிய அவருடைய எழுத்துக்கள், ஒரே சீராக அமைந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான எழுத்துக்கள், அந்த குறிப்புகளோடு தான் வருவார்கள். எவ்வளவு வளர்ந்தவர்கள், எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு அவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் கூட அந்த குறிப்புகளை கையில் வைத்து கொண்டிருப்பார்கள். வெளியூர்களுக்கு போகும்போது